எங்க வீட்டை மறக்காம பூட்டிட்டு வாங்க. பின் கதவு முன் கதவு ரெண்டுத்தையும் போட்டுறணும், சரியா? எதுக்கு பாரு என்கிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குற, நீயே பூட்டிட்டு போக வேண்டியதானா? ஏங்க நந்தினிக்கும் சந்தோஷக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததுன்னா கோயில்ல பூஜை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ லேட்டா போனா நல்லா இருக்காதுங்க. நான் போயிட்டு வரேன். நீங்க பூட்டிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்லைன்னா நீங்க 2 பேருமே கூட கோயிலுக்கு வாங்க. பாரு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது எங்களுக்கு. ஆமா முக்கியமான வேலை இருக்குது. கோயில் விஷயமாச்சே, வர வேண்டியதானே நீங்க 2 பேரும். அதை விட முக்கியமான வேலை இருக்குது. இந்த வெயில் காலம் எல்லாம் வரப்போகுது இல்லம்மா, அதுக்கு இந்த மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் எல்லாம் ஊர்ல அங்கங்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். சரி அதான் சில பேரை பார்த்து பேச வேண்டியது இருக்குது. பேசிட்டு நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் கோயிலுக்கு, சரியா? இதுவும் நல்ல விஷயம் தான். சரி நீங்க அந்த வேலையை பாருங்க. முடிஞ்சா பூஜை முடியறதுக்குள்ள வாங்க, சரியா? சும்மா ஒரு 8 வந்து தலையை காமிச்சிட்டு போனா போதும். சரி பாத்துக்கலாம் ஆகட்டும். புஷ்பா ரெடி ஆயிட்டு இருப்பாள? அவர் ரெடியாகி கோயிலுக்கே போயிட்டா. ஜூலி கூட இருக்கிறா. அப்படியே விஷயம். சரி அப்ப நான் உன்னை டிராப் பண்ணிட்டேன் கோயில்ல, வண்டி எடுத்துட்டு வரட்டா? பரவாயில்லங்க, கோயில் பக்கத்துல தானே, நான் நடந்து போய்க்கிறேன். நீங்க வீட்டை பூட்டிட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துருங்க. அண்ணே அவர் கூட்டிட்டு வந்துருனே, கோயிலுக்கு வந்துரு. சரி பார்வதி. டீச்சரே பொறுமையா போடியே, எப்படி ஓடுறா போறான்? தெரியும் போயா. வாங்கி கட்டிக்கினியா? போ வீடை பூட்டிட்டு வா போ. என்ன ரொம்ப பல்ல காட்டுற? ஆமா என்னடா ஒரு மாதிரி பாலிஷா இருக்கிற, அப்படியே வெக்கெல்லாம் பயங்கரமா படுற, என்ன விஷயம்? அவசியம் சொல்லி ஆகணுமா? சொல்லலாம். என் புள்ள ஃபோன் பண்ணி சுகன்யாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்னு சொன்னான். அதான் ஒரே வேகமா வருது. வர்றா டேய், உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான்டா நீனு. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் சுகன்யாவோட. இப்ப உன் புள்ள ராகுல உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுறான். கொடுத்து வச்சவன் தான்டா நீ, கொடுத்து வச்சவன் தான். சரி போதும் போய் வீட்டை பூட்டிட்டு வா போ. பின் கதவு முன் கதவுன்னு எல்லாத்தையும் சாத்திரு. அப்புறம் பூனை எதனா உள்ள பூந்துருச்சுன்னு வைய, உன் பொண்டாட்டி வந்து உன்னை கழுவி ஊத்துவா. போ. சரி போறேன் வெக்கத்துல உருகாத. போறேன். டேய் ஆனா உனக்கு துணை மாப்பிள்ள நான் தான்டா. முரளியையும் அசோக்கையும் சேர்த்துக்காதனா? சரிடா நடக்கிறப்ப பாத்துக்கலாம்டா. போடா. ஏங்கப்பா பத்மநாபா, பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனா அப்படி இருக்கிறடா நீ இப்போ சிரிக்கும் போது. வேற லெவலு. போ. கொட்டா கட்டுறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் மோருக்கு மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரியாண்ணா? எவ்வளோ ஆகும்னு மட்டும் சொல்லுங்க, நான் காசு கொடுத்துட்றேன். எவ்வளோ ஆகும்னு டக்குன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரிலப்பா. முன்ன பின்ன நம்ம இதெல்லாம் இந்த ஊரில் பண்ணதில்லை. நீங்கள் ஊர் தலைவர் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்றீங்க. நான் கொஞ்சம் கணக்கெல்லாம் பண்ணிட்டேன், அப்புறமா சொல்கிறேன். சரிங்க, நான் விஷயத்தை உங்கள் காதில் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் பொறுமையாக கூட சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன்ப்பா அப்புறமா. சரிங்க நான் போயிட்டு வரேண்ணா. வண்டி விட்றா. சரிப்பா பார்த்து போங்க. வண்டியை விட்றா, அடுத்து தண்ணி போடுறவங்க கிட்ட பேசணும். இருறா, உன் ஆள் வருது இல்ல, பார்த்து பேசிட்டு போலாம். வாயை வச்சிருவோண்டா அவளை போய் ஆளுன்னு சொன்னா. சரி டென்ஷன் ஆகுது, இரு ரோஸ் வருது, பேசிட்டு போலாம். சரி விடு, பேசிட்டே போவோம். பார்த்துச்சு வேற, இப்போ அதை கண்டுக்காம போனோன்னு வெய்யு. சிவகுமார் எனக்கு அர்த்தம் எதுக்கு எனக்கு இந்த அசிங்கம்? வரட்டும். அதுவும் சரிதான். சிரிப்புப்பா உனக்கு. நல்லா ஜம்முன்னு கிளம்பிட்டுக்கிறீங்க 2 பேரும். சும்மாதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ரோசே. இந்த வெயில் காலம் அதிகமா வருதுல்ல, அதான் நம்ம ஊருக்கு மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அங்கங்க வைக்கலான்னு ஊர் தலைவர் முடிவு பண்ணிருக்கிறாரு. அது சம்பந்தமா எல்லார்கிட்டயும் பேசினுக்கிறோம். ஐயா அப்படியாப்பா சிவகுமார? ஆமா ரோசியா. சூப்பருப்பா. எங்க இருந்து உதிச்சுது உனக்கு இந்த மாதிரி யோசனையெல்லாம்? எப்படி கேக்குது பாடுறா. வேற எங்கம்மா, வெயில்ல இருந்துதான் சூரியன் சுடுது இல்ல, அதான் அப்பதான் எனக்கு அந்த ஞான உதயமே பிறந்தது. சரிப்பா நீ ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்குது, நல்லதுதான் செஞ்சுன்னுக்கிற. அப்படியே இந்த அங்கங்க சில தெருல எல்லாம் இந்த தெரு விளக்கு அமுச்சு போய் கிடக்குதுப்பா, பீசு போய் கிடக்குது போல இருக்குது. லைட் வாங்கி மாட்டி விட்டுருன்னா? நீ சொல்லிட்டல, கண்டிப்பா செஞ்சிடறேன். ஐயா உனக்கு என்னப்பா இப்படி பொங்கின்னு கிடக்குது? என்ன சொல்லிட்டாப்புல இப்போ? செய்யறேன்னு தானே சொன்னாரு, அதுக்கு என்னத்துக்கு சிரிக்கிற? ஆளப்பாரு நல்ல ஜம்முன்னு மாப்பிள்ளையாட்ட கிளம்புறது இந்த வயசுல. நல்ல புள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணி குத்துட்டு இன்னும் நல்ல சின்ன பையனாட்ட சிக்குன்னு சாட்டையை போட்டுன்னு சுத்தி நிறு நீ. அப்படி சொல்லு ரோசியா. இதுல சுகன்யா வேற கல்யாணம் பண்ண போறான் நான் மறுபடியும். ஐயா நிஜமாவா? ஆமா, என் புள்ளதான் நடத்தி வைக்க போறான். நீ உன் புருஷன் புள்ள குட்டி எல்லாம் கூட்டின்னு வந்து எனக்கு வாழ்த்துனா அப்படியே உன் அண்ணக்காரங்கிறா பாரு ராபிட்டு, அவனையும் கூட்டணுவா. நான் போய் கூப்பிட்டா உடனே என் நோன்ன வந்துருவான் பாரு. நீ வேற, அவன் ஏன் வர போறான்? அதுவும் இல்லாம உங்களையெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு தலையில இருந்து கால் வரையும் பத்திக்கிட்டு வரும். இதுல நீ கல்யாணத்தை பண்றதுக்கு கூப்பிடுற, அதெல்லாம் வரமாட்டான். அதுவும் சரிதான். இந்த ஊர்லயே எங்களை எதிரியா பாக்குற ஒரே ஆளா வந்தான். உங்களை மட்டுமா என்னைய தான் எதிரியா பார்த்துன்னு கிடக்குறான். இப்பதான் ஜூலியை நான் மரும உள்ள ஏத்துக்கணும்ல, அவ வீட்டுல தானே அடிக்கடி போயிட்டு வரோம் நானும் என் புருஷனும். அதனால எங்களை பாக்குறப்பெல்லாம் கூட மூஞ்சி திருப்பின்னு போயிடுறான். முன்னாடி ஏனாவது நிமிந்து பார்க்கவாவது செய்வான், என்கிட்ட வம்பு இழுப்பான். இப்பெல்லாம் அதை கூட பண்றது இல்லை, போயிடுறான் அவன் பாட்டுனா மீதியா.
ஆமா வம்பிள்த்த மட்டும் அப்படியே சும்மா விட்டுருவ நீ. அதுவும் சரிதான். இந்த சிரிப்பு தான் ரோசமேரி கிட்ட ஹைலைட்டு. போதும் போதும் பார்வதி கிட்ட மாட்டி விட்டுருவோம் அப்புறம். சின்ன பசங்களாட்ட சிரிச்சது போதா, வண்டியை ஓடுங்க, எனக்கு வசூலுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். பெரிய பினான்சியர் தான்டா இது. ஊருக்குள்ளேயே வட்டி விட்டுட்டு போலச்சுன்னு இருக்குது பேரு. அதுவும் பல வருஷமா வட்டி விட்டுன்னு இருக்குதுடா. காசு எவனா ஒழுங்கா கட்டலன்னு வை, அவ்வளவுதான் ஊரே சிரிக்கிற மாதிரி கடை வச்சிரும். பின்ன சாதாரணமான ஆளா இது சொர்ணா கடை வச்ச. பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சுடி சுகு. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்கடா என்கேஜ்மெண்ட்டில் எதனா பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துக்கினே இருந்தேன். நல்ல வேலை, இந்த ஆத்தா எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டா. சரியா தான் சொல்கிற பாரு. நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோடு இருந்தோன்னு வையேன், கடவுள் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார். நம்மளுக்கு வர சிக்கலெல்லாம் தன்னால் போயிடும். அதை சொல்லு, நான் இப்போ எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறேனோ, என் மனசு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ, அதே அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன்டி. ஏன் சொல்லு? நீ எதுக்கு சந்தோஷமாக இருக்கன்னா, நந்தினிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா உனக்கும் அண்ணனுக்கும் எல்லா கடமையும் முடிஞ்சிடும்ல, அந்த சந்தோஷத்தில் இருக்கியோ? அட போடி இவளே, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா கடமை முடிஞ்சிருமா? இன்னும் எவ்வளோ இருக்குது. என் பொண்ணு முழுகாமல் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு நான் வளகாப்பு நடத்தணும், அதுக்கப்புறம் அது குழந்தை பெற்றேஷன் அதை பார்த்துக்கணும், காது குத்துற ஃபங்க்ஷனை வைக்கணும், அது இதுன்னு எவ்வளோ இருக்குது. கடமையெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் பெற்றவங்களுக்கு முடியாதுரி. சரியா சொல்கிறீங்கம்மா. கேட்டல என் பொண்ணு சொன்னதே, நான் சரியா சொல்கிறேன்னா, எல்லா பெற்றவங்களோட கடமையும் அவ்வளோ சுலபத்துலலாம் முடியாதுரி. சரி இப்போ நீ சொல்லு, நான் எதுக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு. சரி விடு, உன்னை கேட்டால் அப்படியே பொம்மை மாதிரி தான் உட்காந்து இருப்பேன். நானே சொல்கிறேன், பூஜைக்கு நீ வந்தல்ல, எனக்கு அதாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட போ பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உள்ளூரில் இருக்க கோயிலுக்கு நான் வந்ததுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறேன். நான் சென்னைக்கே போயிட்டேன், எல்லார் வீட்லேயும் தங்கிட்டேன். அதுக்கப்புறம் மண்டபத்தில் வந்து எல்லாரும் முன்னாடியும் என் புருஷனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், ஃபேமிலி ஃபோட்டோ. அதுவும் இல்லாமல் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றும் விடாமல் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். இப்போ இவ்வளோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளூரில் வந்த கோயிலுக்கு போய் நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? அதெல்லாம் கரெக்டு தான். நீ இப்போல்லாம் பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற. இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு கூட நீ முன்னாடிலாம் வந்ததில்லை. நான் எவ்வளோ கூப்பிட்ருக்கேன், நீ வராமல் ஒதுங்கியே இருப்ப. இப்போ தான் வந்திருக்கிற, அந்த சந்தோஷம் தான் எனக்கு. அதெல்லாம் சரிதான் பாரு. ஆனால் நான் முன்னாடி இருந்த மனநிலையே வேற இல்லை. ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருந்தேன். அதனால தான் நான் வெளியே வரல. சௌந்தர்யாவோட வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்கிட்டேனேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தான் என்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சது. அவர் கூட என்னை நிறைய டைம் கூப்பிட்ருக்காரு, கோயிலுக்கு போகலாம் வா, அங்கே போகலாம் வா, இங்கே போகலாவான்னு. எங்கேயும் நான் போனதில்லை. நீ கூப்பிட்டா நான் வந்ததில்லை. இத்தனைக்கும் நம்மளாம் ஒரே ஊரில் இருக்கோம். ஆனாலும் எனக்கு வர விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ நீங்கள் சௌந்தர்யா ராகுலுக்கே மோசமான வேலையெல்லாம் செஞ்சான்னு சொன்னீங்களோ, அப்பத்துலேருந்து தான் எனக்கு எல்லாம் விட்டு போச்சு. அவள் யார் பெரிய இவளான்ற அளவுக்கு எனக்குள்ளே ஒரு மனசில் ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிது. அதனால தான் யார் எங்கே கூப்பிட்டாலும் உடனே வந்துடுறேன். நல்லவளாக இருக்கலாண்டி, ரொம்ப நல்லவளாக இருக்கக்கூடாது. அவள் ஒருத்தியை பார்த்து நீ எத்தனை பேரோட சந்தோஷத்தை கெடுத்திருக்க தெரியுமா? உன் புள்ள சந்தோஷத்தையே கெடுத்திருக்கடி நீ. அந்த விஷயத்துக்கு சத்தியமாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. சரி விடுப்பாரு, கோயிலில் வச்சு திட்டாதேன்னு. சரி விட்டுடுறேன், வீட்டுக்கு போகலாம், அப்புறமா திட்டுறேன். திட்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்வீட்டாக பேசுறீங்க ஆண்டி நீங்கள். அதனால தான் பதுமாமா உங்களையே சுற்றி சுற்றி வராரு. அடி பாவி, வாய முறி. உண்மையதான் ஆண்டி சொன்னேன், அது எல்லாருக்குமே தெரியும். சரியா தான் சொல்லி சொல்ற. மாமா எப்பவுமே அப்படிதான் சுற்றி சுற்றி வருவாரு. என்கேஜ்மெண்ட்ல கூட பார்க்கணுமே, அப்படியே துரத்தி சுகன்யான்னு ஓடிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே நானு. கவலைப்படாதம்மா ஜூலி, கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதுவும் 2 கல்யாணம் ஒரே மேடையில். அன்னைக்கு பாரு பதனனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம், ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங். போதும் சும்மா அவரை ஓட்டாதீங்க. என்ன, அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரு, புருஷனுக்கு சப்போர்ட்டா? சும்மா இருப்பாரு, நீ வேறு. சரி, பசங்களுக்கு கல்யாண பட்டு எடுக்கணும்ல, எப்போ எடுக்கலாம்? மார்ச் மந்த் எடுக்கலாமா, இல்லை ஏப்ரலில் தான் எடுக்கணுமா? ஐயோ, ஏப்ரலில் எடுக்க முடியாது, 7ஆம் தேதி வச்சுருக்கோம். அப்போ மார்ச்சில் எடுத்தால் தானே கரெக்டாக இருக்கும். எப்போ எடுக்கலாம் பாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மார்ச் தாண்டி எடுக்கணும், ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே போய் எடுத்துக்கலாம். 15க்கு முன்னையே போயிடுவோம் பாரு. அப்போ தான் பசங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டெல்லாம் கொடுத்து தைச்சி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்க்கணும்ல, எல்லாத்துக்கும் டைம் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம முன்னாடியே செய்யணும். அதுவும் 2 ப்ளவுஸு 2 புடவை, சும்மா இல்லை. சரிடி அம்மா, ஒரு 10ஆம் தேதி போல் எடுத்துன்னு வந்துடலாமா? சரி பாரு, மணிமேகலைக்கு நானும் என் புருஷனை தான் கல்யாண பட்டு எடுத்து தரப்போகிறோம். நாங்கள் எடுத்து கொடுக்குற புடவை தான் அவன் கல்யாணத்தில் கட்டணும். இது நடி குண்டு தூக்கி போடுற, ஷில்பா மனசு உடஞ்சிடுமே. உடையட்டும் போ. எங்கள் புள்ள ராகுலுக்கு அவள் தானே கல்யாணத்தெல்லாம் முன்னே நின்று எல்லாத்தையும் பண்ணி வச்சா. அதே மாதிரி தான் மணிமேகலை கல்யாணத்தை நானும் என் புருஷனை தான் முன்னாடி நின்று நடத்துவோம். அதனால தான் சொல்கிறேன், கல்யாண பட்டையும் நாங்கள் தான் எடுத்து தருவோம். வாடி வா, இப்போதான் போட்டி சூடு பிடிக்க போகுது. வேலையாக அவளுக்கு ஃபோனை போட்டு கல்யாணப்பட்ட நான் தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி வச்சிரு. இல்லைன்னு வெய்ய ஊம குசும்பி சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டு போயிடுவா.
வீட்டுக்கு போனதும் வேலையை ஃபோனை போட்டுருவேன். சூப்பர் போ. பத்தானனும் ரொம்ப சந்தோஷப்படுவார் நீ இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டா. ஏன்னா அவரையும் அதை அப்படியே பொண்ணு மாதிரி தான் வளர்த்தாரு. சின்ன வயசுலேருந்து ராகுல் எப்படி ஷில்பா கிட்ட ஓட்டினானோ அதே மாதிரி மணி அண்ணன் கிட்ட ஓட்டிக்கினா. அதுலேருந்தே 2 பிள்ளைங்களும் 2 வீட்டுக்கும் ரொம்ப செல்லம். சரி நல்ல போட்டியாக தான் இருக்கும். ஜாலியாக இருக்க போகுது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. முறையா என் வாழ்க்கையில உரிமை போராட்டம் பண்ண போறேன் நானு. அது சரி. அப்புறம் பாரு, சொல்ல மறந்துட்டேன். நிச்சயத்தை தான் முடிச்சிட்டோம்ல. நந்தினியை கையோட ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்த? அதெல்லாம் என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு பார்த்தோண்டி நானும் அவரும். அது சட்டை பண்ற மாதிரி தெரில. என்னாலலாம் வர முடியாதுன்னு சிம்பிளா ஒரு பதில சொல்லிடுச்சு. என்ன பாரு சொல்ற? ஆமா சுகியா, எவ்வளோ பேசி பார்த்துட்டேன்டி. இந்த 3 மாசம் தான் இருக்குதே, வேலையெல்லாம் விட்டுருமா, நம்ம வீட்டோட இருமா. கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா எல்லாமே மாறிடுமா. அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வரதே கஷ்டமா இருக்கும். இப்பவே நீ சட்டை பண்ண மாட்டேற நம்ம வீட்டை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுத்தமா உன்னை கையில பிடிக்க முடியாது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு சிம்பிளா ஒரே பதில், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன பொண்ணா இருப்பா இவ. அம்மா வீட்டில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது? அவ அர்ச்சனா அங்கே இருக்கிறாள், அதனால தான் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா வந்துருவா. அர்ச்சனா அங்கே இருக்காங்கிறதுக்காகலாம் நந்தினி அங்கே இல்லை. பக்கத்தில் சந்தோஷம் இருக்கான்ல, அவனுக்காக தான் அங்கேயே இருக்கா. சந்தோஷக்காக தான் வரமாட்டேன்னு சொல்கிறாளா அவ? அப்போ பாரு, ஏன் பாரு, உன் பொண்ணு இப்போவே இப்படி பண்ணுறாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் வருவாளா வீட்டுக்கு? இப்போ இல்லை. என் அப்பா அம்மா வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்பா அவ. ரொம்ப மோசம் இதெல்லாம். கொஞ்சம் நாளைக்காவது இங்கே வந்து தங்கலாம். ஃபோனை போட்டு சொல்லுவோம். ஆகட்டும், இந்த வந்து நிற்கிறாங்க பாரு. எப்போ வருஷம்னா எப்போ வந்துருக்குறாங்க பாரு. கொஞ்சம் வேலையை முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு பாரு. இது இப்போ என்ன கெட்டு போச்சு? அதான் நீங்கள்லாம் சாமியை கும்பிட்டீங்களா? அப்புறம் என்ன, நாங்கள் கூட கோயிலுக்கு வந்ததும் போயிட்டு பூசாரியை பார்த்து குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கினா வந்து நின்ட்டோம்ல. அப்புறம் என்ன, பிரசாதத்தை கொடுங்க, தின்றோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது. சுக, பிரசாதத்தை கூட அவங்க கிட்ட குடுமா குடு. சக்கரை பொங்கலா? பரவாயில்லையா, சக்கரை பொங்கல்லாம் போடுறாங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்க, அதுவும் இல்லாம நான் தான் பூசாரி கிட்ட சக்கரை பொங்கல் செய்யுங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து வச்சிருந்தேங்க. டீச்சரே, அறிவாளிதான் நீனு. சுகன்யா, என்ன வேடி பார்த்துட்டு இருக்கிற? கூடு பிரசாதத்தை. இருறா, பிரசாதத்தை நானே வாங்கி தரேன் உனக்கு. இரு. மேடமே கொஞ்சம் அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரட்டும். என்னை பார்த்த ஷாக்ல இருப்பாங்க இப்போ. ஏன்டா அவங்ககிட்ட சொல்ல போந்துச்சா கோயிலுக்கு? சொல்லிட்டு வந்திருந்தா மேடம் ஏன்டா இப்படி உட்காந்து இருக்க போறாங்க? நாங்க மேடம் கரெக்டு தானே? நீங்க வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் பாரு ஃபோன் பண்ணுச்சு. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. இப்போ என்ன அதுக்கு? நான் பார்வதி கூட தானே வந்திருக்கேன். ஏம்மா, நீ பாரு கூட வந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆனால் இதே கோயிலுக்கு தான் காலையில் உன்னை ஒருத்தன் கூப்பிட்டான். அவனுக்கு நீ என்ன பதில் சொன்ன? எவன்டா அது? ஏன் தங்கச்சி கோயிலுக்கு கூப்பிட்டதே? இவன் ஒருத்தன். நான் தான்டா. ஏய் சொல்றீ, பதில் சொல்றீ. நடி சொன்னி நீ நான் கூப்பிட்டதுக்கு. அண்ணா, நீ என்ன அவளை இப்படி அதட்டிட்டு இருக்க? விடு, அவன சின்ன குழந்தையா? நீ அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு உட்காரு இப்படி கொஞ்ச நேரம். பாரு, நான் ஒன்றும் அதட்டெல்லாம் இல்லை பாரு. இவளும் சின்ன பொண்ணு கிடையாது. நான் காலையில் இதே கோயிலுக்கு தான் கூப்பிட்டேன், வாமா போகலான்னு. அதுக்கு இந்த மாதிரி திரும்ப சொன்னாங்க, ஏங்க தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க, வாங்க நம்ம பூஜை ரூம்லேயே நின்று நம்ம சாமி கும்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. இப்போ என்னடான்னா எனக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. சரி விடுங்க, எப்படியோ ஒன்று. இப்போ நம்ம 2 பேருமே கோயிலில் இருக்கோம்ல, எல்லாம் கடவுளோட கருணை தான். நீங்கள் உட்காருங்க, பிரசாதம் சாப்பிடலாம். அண்ணே உட்காருங்கண்ணே. உட்கார்றேன். ஆனா கடவுளுக்கு கருணை இருக்குடி, உனக்கு தான் கருணை இல்லை. ரொம்ப சந்தோஷங்க, உட்காருங்க. ஆட விடுங்க சௌமியா, அவ ஒரு பைத்தியக்காரி, அப்படிதான் பேசியிருக்காப்பா. நீங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? கேன்டீன்ல யாரும் இல்ல. நல்ல வேலை இருந்திருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பழசியெல்லாம் கலகி பேசிக்கிட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் வேணும்னே பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அப்படியா பண்ணேன்? சாச்சா, நீங்கெல்லாம் ஒன்றும் அப்படி பண்ணல. உங்களுக்கு எல்லாமே தற்செயலாக தான் நடந்தது. நீங்கள் தற்செயலாக தான் எங்கள் அண்ணன் கணத்தில் முத்தம் குத்திங்க. தற்செயலாக தான் ஷாப்பிங் மாலில் கால் வலிக்கு எங்கள் அண்ணன் மேலே அப்படியே விழுந்து கட்டி பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணீங்க? தற்செயலாக எங்கள் அண்ணனோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டீங்க. ஆமாம், எல்லாமே தற்செயலாக தான் நடந்ததுங்க. என்ன பண்ணி ஏதோ கலாய்க்கிற மாதிரி பேசுற? ஐயா, நான் ஏன் உங்களை கலாய்க்க போறேன்? நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க தற்செயலாக தான் எல்லாம் பண்ணீங்க. நந்தினி தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுப்பா. அப்ப அவளோட புத்தியே அதுதான். எக்ஸாக்ட்லி மணி, நீ தான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா அவளை. அவ உண்மையிலே ரொம்ப தப்பான பொண்ணா தான் இருக்கா. அன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து நான் சாரி கேட்டேன். நான் பண்ணாத தப்புக்கு கூட அவகிட்ட சாரி கேட்டேன். கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் அவ என் கண்ணத்துலயே அரைஞ்சா. அவளை விட நான் பெரியவ. அதையெல்லாம் கூட பார்க்காம என் கண்ணத்துலயே அரைஞ்சிட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு கேண்டீன்ல என்ன தெரியுமா சொன்னா? நான் எதையும் மறக்கல, நான் உன்னை மன்னிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றா தெரியுமா? சே, உண்மையிலே அவ நல்ல பொண்ணே கிடையாது. அவ அப்படித்தாங்க, சரியான டங்கா மாதிரி. அவ இப்படியும் பேசுவா அப்படியும் பேசுவா. என்கிட்ட நிச்சயத்தை நிறுத்துறேன்னா, ஆனா நிச்சயத்தை நல்லா ஜிகின்னு பண்ணிக்கிட்டா. இப்ப கல்யாண டேட்டை மாத்துறேன்னு சொன்னா, ஆனா ஏமாத்திட்டா என்ன. இப்படித்தாங்க ஏமாத்துவா. ஏமாத்துக்காரி அவ, பைத்தியக்காரி, ஏமாத்துக்காரி, எல்லாமே அவதான். ஊழல்வாதி அவ. எல்லாம் சரி, அது என்ன ஊழல்வாதி? அது தெரியாம சொல்லிட்டேன்.
வைத்தியம்டா இது. சரி மணி, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு மணி. ஆனால் வேலையே ஓடலை தெரியுமா அவள் அப்படி பேசுனதுலேருந்து. அப்படி தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான். சாப்பாடே இறங்கல அவள் அப்படி பேசுனதுக்கப்புறம். நான் என்ன சொல்கிறேன், இது என்ன சொல்லுது பாரு. சரி மணி, இப்போ என்னதான் மணி பண்ணுறது? நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் மணி, பெருசாக பண்ணணும். பெருசாண்ணா என்ன சௌமியா சொல்கிறீங்க நீங்கள்? அதை தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மணி. கண்டிப்பாக அவளை ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னு வையா, என் ஸ்ட்ரெஸ் குறையவே குறையாது. எனக்கு அந்தளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவள் பேசுனது. என்னை வா போனெல்லாம் மரியாதை இல்லாமல் டீனெல்லாம் வேற பேசிட்டா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன், கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அவளை. என்ன பண்ணுறது? மணி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்தியா? என்ன செய்யணும் சௌமியா? நந்தினி யூஸ்வலாக உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாள்ல? அடிக்கடியா? எங்கள் வீட்டிலே தான் கிடக்குறாவ. சொல்லுங்க, தூங்குறதுக்கு மட்டும்தான் அர்ச்சனா அக்கா வீட்டுக்கு போவா. சரி ஓகே, அவள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதனா பண்ணு. ஆனால் உன் மேலே தப்பு வந்துடக்கூடாது, அந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட வரான்னு வைய, ஏன் உங்கள் வீட்டில் இருந்தால் நீ சாப்பிட மாட்டியா, அந்த மாதிரி சொல்லி அவளை கஷ்டப்படுத்து. மனசளவில் அவள் ரொம்ப ரொம்ப அவளுக்கு வலிக்கணும். அந்த மாதிரி நீ அவளை கஷ்டப்படுத்து. அவளை விடாத, நிம்மதியாகவே விடாத. அவ்வளோதானே, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதையெல்லாம் நான் நல்லா அசிங்கப்படுத்துவேன். முன்னாடியெல்லாம் கூட அப்படி பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் அவள் என்னை நொறுக்குன்னு கொட்டிட்டு இல்லைன்னா அடிச்சுட்டு தின்னுட்டு போயிடுவா. ஆனால் இப்போ அவள் என்ன அப்படி பண்ண முடியாதுல்ல. நான் தான் அவன் மேலே கோபமாக இருக்கேன்ல, அதனால நான் அப்படி பண்ணுறேன், அசிங்கப்படுத்துகிறேன். விடுங்க, நாளைக்கு எங்கள் அம்மாவை பூரி உருளைக்கிழங்கும் செய்ய சொல்கிறேன் காலையில். அப்போ அவள் தின்றதுக்கு வருவா எங்கள் வீட்டுக்கு. அப்போ பாருங்க என்னென்ன பண்ணுறேன்னு கேவலப்படுத்தி விட்டுறேன். சூப்பர் மணி, சூப்பர், செம்ம செம்ம. டக்குன்னு பிளான போடுற பாரு நீனு. சரி சரி, அவளை என்னன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவ? அதுவா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வந்துடுறேன். டெய்லி எங்கள் வீட்டில் சாப்பிடலன்னா உடம்புல ஒட்டாதா அப்படி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுவியே நாயாட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று விட மாட்டியா எங்கள் வீட்டில், எல்லாத்தையும் தின்னுடுறியா அப்படி சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொன்னால் அவள் நல்லா அசிங்கப்படுவா. சூப்பர் மணி, இதெல்லாத்தையும் சந்தோஷம் முன்னாடி பண்ணு வையன், இன்னும் சூப்பராக இருக்கும். எதுக்கு என் அண்ணன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கா? போங்க நீங்கள் வேற. பண்ணு மணி, அவள் சந்தோஷம் முன்னாடி அசிங்கப்பட்டாதான் எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஒரு பொண்ணுமே அவங்க ஆள் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பா. நீ அப்படியே பண்ண, சூப்பராக இருக்கும். என்ன சௌமியா இப்படி பண்ணா நான் மாட்டி பண்ணி சௌமியா? நீ அவளை நல்லா அசிங்கப்படுத்துற மாதிரி படுத்திட்டு சும்மா காலாயிச்சேன்னு சொல்லிடு, அவ்வளோதான். சரி சரி சரி, எதுவும் பேசாதீங்க, நந்தினி வரா. சரி சரி. ரெஸ்ட் ரூம் போறேன்டி, வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே இங்கே வந்து உட்காந்துட்ட. எனக்கு பசிச்சது, நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு எல்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இது ஒன்றும் வீடு இல்லைம்மா, நீ ஆஃபீஸு, கொஞ்சமாவது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. நீ மட்டும் நான் இதை ஆஃபீஸ் ஆட்டமா பார்க்குறேன். ஆஃபீஸ் ஆட்ட பார்த்துருந்தா சௌமியம் அப்படியெல்லாம் பேசியிருப்பியா? இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்ல, அப்போ நானும் அப்படி தான் பேசுவேன். பாடி இங்கே இருந்து அப்படி சொல்லு. ஓ, அந்தளவுக்கு ஆயிடுச்சா? சரிம்மா, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு. ஆனால் நான் சௌமியாவை சொன்னது ஒன்றும் பொய்யலாம் இல்லை, உண்மைதான். அது உனக்கும் தெரியும். ஏன்னா எனக்காக நீ உன் அண்ணன்கிட்ட சண்டை போட்ட அந்த விஷயத்துக்காக, அதை மறந்துடாத. என்ன பண்ணி அவ என்னென்னமோ சொல்லிட்டு போறா. அவ என்ன சொன்னதெல்லாம் உண்மைன்னு உனக்கும் தெரியுங்கிறா. நீ எதையும் நம்பலன்னு சொன்ன. அவ கிடக்குறாங்க பைத்தியக்காரி. அவ உங்களை என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு போறா. நீங்க அதையெல்லாம் நம்பாதீங்க. அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இப்போ நீ தான். சரி சரி, வாங்க சாப்பிடுவோம். சாம்பார் ஆறி போச்சு. சரிம்மா, நீ சாப்பிடலாம். நீ சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன். ஒரு வழியா என் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டா. சூப்பர், இது போதும் இது போதும். இதை வச்சு நந்தினியை இவ்வளோ நான் பிரிப்பேன். எனக்காக பேச ஆரம்பிச்சிட்டாலே மணி. சூப்பர் சூப்பர். என்னம்மா சாப்பிட்டியா? இல்லைங்க. ஏன் நந்தினி, மணி ஒன்னாகுது, நீயும் லஞ்ச் பிரேக் தானே வந்திருக்க இப்போ? லஞ்ச் பிரேக் தாங்க வந்திருக்கேன், ஆனால் சாப்பிட பிடிக்கல. ஏன்டி, அர்ச்சனாக்கா உனக்கு பிடிக்காத சாப்பாடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்குடி சிரிக்கிறா? சரி அதை விடு, நீ ஏன் சாப்பிடல அப்போ? சாப்பிட பிடிக்கலங்க, ஒரு மாதிரியா இருக்கு, அதான். ஒரு மாதிரியாண்ணா, உடம்பு எதனா முடியலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷா, எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுன்னு இருக்கிறீங்கண்ணா? சாப்பிட பிடிக்கலன்னு சொல்ற, பின்ன ரீசன் கேட்க மாட்டேனா? சரி, நான் வேணா கிளம்பி வரட்டா? லஞ்சுக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் எங்கேயும் வரல. இப்போ நான் என்ன தாண்டி பண்றது? ஒன்றும் பண்ண வேணாம் சந்தோஷ், எனக்கு லஞ்ச் பிரேக் முடியிற வரையும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. சரி பேசுறேன். எதனா ப்ராப்ளமா? ஆமாங்க. என்னாச்சு நந்தினி, ஆஃபீஸில் எதனா ப்ராப்ளமா இல்லை என் தங்கச்சியால் எதனா ப்ராப்ளமா? ரெண்டுமே தான். சரி என்னாச்சுன்னு சொல்லு. காலையில் ஆஃபீஸ்க்கு போனதுமே அவங்க தங்கச்சி என் பக்கத்தில் உட்காராம, ஷோபி தெரியும்ல, அவள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டா. போய் தொலையிட்டோன்னு விட்டுட்டு உன் வேலையை நிம்மதியாக பாருண்டி. என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நந்தினி எப்படியோ இருந்திருப்பேன். என்னால் தான் முடியலையே. ஏதோ என் கையிலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பறித்து எடுத்துகிட்டு போன மாதிரி ஃபீல் ஆச்சு உங்கள் தங்கச்சி அப்படி போய் உட்காரும்போது. என்ன நந்தினி இவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிற? நீ தயவு செஞ்சு இப்படியெல்லாம் இருக்காத நந்தினி.
அவதான் ஓவரா பண்றாள், உன்னை அவாய்ட் பண்றாள். நீயும் அப்படி இராண்டி, எத்தனை முறை தான் சொல்றது உன்கிட்ட. சரி விடு, நம்ம இதை பத்தி ஈவினிங் பேசலாம். சரி, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த வாரத்துல இருந்து உங்க தங்கச்சிக்கும் எனக்கும் ஒரே ஷிஃப்ட் இல்ல. அவளுக்கு 6 to 3, எனக்கு 9 to 6. என்னம்மா சொல்ற? உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே ஷிஃப்ட் போடுவாங்க, இப்ப எதுக்கு இப்படி மாத்தினாங்க? இரு, நான் கமலுக்கு ஃபோன் அடிச்சு என்னன்னு கேக்குறேன். சந்தோஷ வேணாங்க, அவருக்குலாம் ஃபோன் அடிச்சிடாதீங்க. அவரு ஒன்றும் எங்களுக்கு ஷிஃப்ட் போடல. அவன் தானேம்மா உனக்கு டீம் லீடரு. டீம் லீடர் என்னமோ அவரு தான், ஆனா அவரு ஒன்றும் இந்த ஷிஃப்ட் எல்லாம் போடல. உங்க ஃப்ரெண்டு சௌமியா இருக்கிறல்ல, அந்த மஞ்ச முடி அவ தான் போட்டா. அவ ஒன்றும் உனக்கு டீம் லீடர் கிடையாது. அப்புறம் எதுக்கு அவ இதையெல்லாம் பண்ணா? எதுக்கு முதல்ல ஷிஃப்ட்டை மாத்தி போட்டா? நீ போனை வைமா, நான் அவளுக்கு கால் பண்றேன். எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்பாரு இவரு. ஏங்க அதுக்கிட்டலாம் பேசாதீங்க, நீங்க கால் எல்லாம் பண்ணாதீங்க. யானந்து, நீ அவளுக்கு கால் பண்ணி 4 கேள்வி கேட்டு விடுறேன், அப்பதான் எனக்கு மனசாரும். எல்லாம் தெரிஞ்சோ எதுக்கு இப்படி ஷிஃப்ட்டை மாத்தி போட்டு வச்சிருக்கா? வேணும்னே தாங்க பண்றாங்க, என்னையும் மணியையும் பிரிக்கணும்னு பாக்குறாங்க. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு அவ என்னடி பண்ண போறா? இந்த மாதிரி சில்லியா ஷிஃப்ட்டை மாத்தி போட்டா நீங்க 2 பேர் பிரிஞ்சிருவீங்களா முதல்ல? அதைத்தான் உங்க ஃப்ரெண்டு கிட்டயும் நான் கேட்டேன். என்ன சொன்னா அதுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சா. வேற என்ன பண்ணுவா அவ? கடவுளே, இந்த சௌமியா எதுக்கு இப்ப குறுக்குல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அவளோட இன்டென்ஷன் தான் என்ன? வேற என்ன, நீங்க தான் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க மேல ஒரு கண்ணு அவளுக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத நந்தினி, தப்புடி அது. என்ன தப்பு? நான் பேசுனது தப்பா? அவ எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீங்க வேற சும்மா இருங்க சந்தோஷ். அவளெல்லாம் அப்படித்தான் சொல்லணும். அவளுக்கு உங்க மேல ஒரு கண்ணு சந்தோஷ். அவ எப்படியாவது உங்களை, எனக்கு எரிச்சலா வருது. நந்தினி நந்தினி, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதடி. நான் சொல்றது கேளு. மறுபடியும் சௌமியா சாப்டர்லாம் நம்ம லைஃப்குள்ள எடுத்துட்டு வர வேண்டாம், சரியா? ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நீயா ஒன்று நினைச்சுக்காத அவளோட இன்டென்ஷன் தப்பா இருக்கு, என் மேல அவளுக்கு ஒரு கண்ணு அது இதுன்னு, அதெல்லாம் வேணாம், சரியா? நமக்கு தெரியாம பேச வேணாம். இதோட இந்த பேச்சே வேணாம், விட்டுறலாம். நான் தெரியாமலாம் ஒன்றும் பேசல சந்தோஷ். நான் உங்ககிட்ட முன்னாடி அவளை பத்தி என்ன சொல்லணும் எல்லாம் உண்மைதான். அது ஒரு நாள் உங்களுக்கே தெரியும். நந்தினி, எனக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நந்தினி. எனக்கு நீ இருக்க, எனக்கு அது போதும். உன்னை தாண்டி நான் வேற எதையும் யோசிக்க மாட்டேன், சரியா? நீ இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுட்டு இருக்காத. நீ உன் வேலையை மட்டும் பாரு, அவ்வளவுதான். சரிங்க, நான் ஃபோன் வச்சுடுறேன். பாய். கோச்சிக்கிட்டியா? உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? நான் போய் கொஞ்ச நேரம் உட்கார போறேன். நின்று கால் வலிக்குது எனக்கு. அச்சோ, என் செல்லத்துக்கு கால் வலிக்குதா? நான் வேணா என் கேபின்ல இருந்து ஒரு சேர் உருட்டின்னு வரட்டா உன் ஆஃபீஸ் வரைக்கும்? உக்காந்துக்கிறியா? உங்க கேபின்ல இருந்து உருட்டின்னு வருவீங்களா? ஆளும் மண்டையம் பாரு, வெய்யா போன. ஓ, என் செல்ல குட்டி சிரிக்கிறா இல்லையா? எனக்கு இது போதும்மா. சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. இப்போ மாமா தெம்பா ஏன் வேலையை செய்யறேன்னா ஈவினிங் பேசுவோம். சரிங்க சந்தோஷ், பாய். பாய்டி சொல்லும். யோ, நீ இருக்கியா? நான் போனை வைக்கிறேன்யா. ஆஃபீஸ்ல கூட எதுக்கு மணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதுல இந்த சௌமியாவும் கூட சேர்ந்துக்கிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ச்சே, நந்தினி உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பா. என்ன பண்றது இப்போ? இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. வீட்லேயும் மணியால் டார்ச்சராக இருக்குது, ஆஃபீஸ்லேயும் டார்ச்சராக இருந்தால் நல்லா இருக்காது. பேசாமல் நான் ஈவினிங் நந்தினியை கூட்டிகிட்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துடுறேன், அதுதான் நல்லாயிருக்கும். அவள் எனக்காக தான் இங்கே இருக்கா. இதுக்கு மேலேயும் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் கூட தானே இருக்க போகிறா. அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அவள் அத்தை மாமா கூடயே இருக்கட்டும், அதுதான் கரெக்டு. என்ன, ஒரு 2 மாதம் அவளை நேரில் பார்க்க முடியாது, அவ்வளோதானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சண்டேஸ்லலாம் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அத்தைக்கும் மாமாக்கும் ஃபோனை பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நந்தினி கிட்டே பேசணும்ல, ஃபோன் பண்ணி பேசலாமா? இல்லை இப்போ சொன்னால் சூடாயிருவா. என்ன ஊருக்கு பேக் பண்ணி துரத்த பார்க்குறியான்னு கேட்பா. வேணாம், நம்ம நைட்டுக்காக பேசுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும்.